மாமா கூப்பிடுறாரு அவ்வளோ இருக்காதுமா நெஞ்சு மேலே இருக்குது மட்டன் பிரியாணி அவர் சாப்பிட்டது வேற 2 பேருமே உடனே கொடுத்தாரா பசங்க ஒரு வரேன் ரத்தத்தை மட்டும் இறந்து போயும் ரெண்டு கொடுத்தாரு ஆட்டு பார்க்குறாங்க நிறைய பேர் நிறைய வாங்க ஆரம்பிச்சாங்க போயிட்டு இல்லை மீன் நிறைய வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க நிறைய பேருக்கு மீன் நிறைய வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க வேணா போயிருப்பா அவ்வளோதான் காலேஜ் வாங்க கொடுத்துருங்க தம்பி என்னப்பா உடனே ஸ்பாட் க்ளீன் பண்ணு உழுது போடு காசு போட எடுத்துக்கிறேன் சரி பெரிய சீலா போட்டோ சொல்லுப்பா ஹலோ அதே பின்னாடி விடாங்க சாலியா சரி பசங்க வந்துடும் ஓகே தலை ஓவர் வாங்கண்ணா லைட்டாக பாடி வலி விடுனா மீன் வந்து வாங்கிடலாம் எங்கடே மாதிரி ரத்தமாக இருந்தால் ரத்தத்தோட தண்ணி சேர்ந்து கலந்து போமா வந்து விற்கலைன்னா நான் இதோட இப்போ மட்டும் இல்லை நம்ம எப்போ பார்த்தா நாங்கள் வெட்டிட்டு வந்துட்டீங்க விற்கல விற்கிறது தான் சொல்லுறது தனம் திருக்க மாட்டு தான் வைப்பாங்க இல்லை அந்த ஊரே அப்படிதான் இந்த ஊரில் இன்னும் வருவாங்க மீன் கொஞ்சம் சீப்பாக வச்சியா வாங்கி 4 3 வாங்கிடுவாங்க தெரு மேலே போவோம் மார்க்கெட்லேயே ஒரு 4 வாங்குவாங்க பெருமாநகர் சாலங்குப்பம் பெருமாநகர் ஊர் பெருசு இல்லை அந்த முனையில் அந்த முனையில் கடை தெரியும் Sigue. இந்த மாதிரி தள்ளி போகுதுல்ல கொஞ்சம் 5 மணிக்கு போயிடலாம் அத்தை ரொம்ப தெரியா சரி கொடுங்க நட்ட கொடுக்க மாட்டீங்களா கையில் இருந்து சுத்தமாக வேலை பார்க்குறது அப்படியா கேரளா இல்லையே கேரளா வரலையே அதெல்லாம் இங்கே யார் வாங்குறாங்க அவ்வளோ விலை வருவீங்க
250 ரூபா 300 ரூபாய் கேறேன். அதான் ரைட்டு. இங்க 500 1000 தான். இது மீன் எடுத்துங்க. அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இது? அது 10 நாள் மீன், இது 1 நாள் மீன். இந்த கேரளா அம்மா என்ன பண்ண போறேன் மீன் எடுத்து விடுறேன். பார்க்குறவங்க நினைப்பாங்க. பார்க்குறவங்க யாரு இன்னும் சொல்லலை. பிறந்தாமா அவங்க கல்யாணம் பிறந்தாமா ஒன்றும் இல்லை பிறந்தாமா அவங்க இது இறந்துல இருக்காங்க. எவ்வளோ காலியாக இருக்கு வெளியில நல்லா இல்லைல்ல. எதிர் நல்லா இருந்தால் எதிரில் விடலாம். விடு வண்டியில் போடுவாங்க பரவாயில்லையா. மெத்தன்னா இது 2 ஒன்று பிரச்சனை கொண்டு இப்பதான் சாப்பிட்டோம். இதான் எடுத்து போடுங்க. கவலைப்படாது. குமாரப்பட பூனை எடுத்து போடுங்க. அதில் எத்தனை இது தோல் மாதிரி என்ன போடுங்க. அவங்க தான் கொசு போடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு பெருசாக போட்டேன்.